எப்படி இருக்கீங்க? இப்போ ஹலோ ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்து வந்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து உங்களுக்கு ஜெபில்னு சொல்லுவாங்க, லைக் வெஸ்ட் ஹவர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி துபாயை நீங்கள் சுற்றி பார்க்கணும், துபாய் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ எஸ் கைஸ், இப்போ போயிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி டெலிவரி பேக்லாம் சர்வீஸ் லிஃப்ட் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி மெயின் லிஃப்ட்டில் போக முடியாது. ஸோ எஸ், இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் லிஃப்ட் வந்தாலும் நம்ம போகணும். ஸோ லிஃப்ட்டு இப்போ 41வது ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. 41 போய் டெலிவரி கொடுக்கணும் இந்த ஆர்டரை. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து எங்கே ஆர்டர் வரும்னு தெரில, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி வாங்க கைஸ், ஒரு வழியாக அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ அதே லிஃப்ட்டில் தான் நம்ம கீழே போகணும். ஏன்னா நமக்கு சர்வீஸ் லிஃப்ட் தான் யூஸ் பண்ண முடியும், மெயின் லிஃப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மைனஸ் இருக்குது. துபாயில் டெலிவரி பாய், லைக் நான் டெலிவரி அந்த மாதிரி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லா டவர்ஸ்லையும் அலோட் பண்ண மாட்டாங்க நமக்கு நார்மல் லிஃப்ட். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம சர்வீஸ் லிஃப்ட்டில் போகும்போது கஸ்டமர் ஏன் ஆர்டர் லேட் ஆச்சு, இது சில பிரச்சனையோட வரும். சில கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க, சில கஸ்டமர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டெலிவரி லைஃப். ஸோ துபாயை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நம்ம போகிறோம் கராமா. சரி, கராமாவில் போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு அந்த ஆர்டர் எங்கே கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இப்போ அந்த ஏரியா போகும்போது மேப் ஆன் பண்ணிக்கணும். இதான் மேப்பு, இது ஆன் பண்ணிட்டா தான் நமக்கு எதுவும் தெரியும். வாங்க கராமாவில் தான் பிக்கப் பண்ண போகிறோம். ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏரியா பேர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஜெபில்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்க்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏரியா அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள். அந்த ஏரியா பேரும் ஒரு ஜெபில் தான் சொல்லுவாங்க. அது ஷேக் ரஷீத் பேலஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப ஒரு ஹைஃபைவான ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆமாம், பாருங்கள் உங்கள் வீடு கட்டுறதுக்காக வேண்டி தான் முக்கால்வாசி இந்த மாதிரி வீடியோ கொடுத்துருந்தது. இந்த சாலைகள் எப்படி இருக்குது தெரியாது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படியே தெரியும். அதான் இங்கே உள்ள ஒரு இந்த இடத்தோட ஸ்பீட்டிங் எல்லாமே சங்க வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து தேர் அக்சஸும் ஈஸி, ப்ளஸ்ஸு நீங்கள் பர்த் பாய் கராமா, ஸோ அப்படி ப்ரைஸ் சென்டர், புதுப்படிப்பா எல்லாருக்கும் இது ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக பாய். அதனால தான் ஃப்ரேம் இந்த சின்ன டேங்க் வந்துருக்கு. அதுவுமே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஏரியா நம்ம வந்து சொல்லணும். இதுதான் துபாய் ஷேக்கோட பேலஸ் எல்லாம் இது பண்ணிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதிரி தெரியல. தெரியுமானு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருக்காங்க. இதில் இருக்கு பாருங்கள், ஃப்ளாக்லாம் இருக்குது பாருங்கள். அதான் பேலஸு. ஸோ வந்து கேமராவோட போக முடியாது. நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு பேலஸ் இருக்குது. ஆர்டர் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் நிறைய வாட்ச் பண்ணுவோம். உங்களுக்கு ஆர்டர் நிறைய நினைப்பாங்க அங்கே போய் போட்டலாம், அந்த மாதிரி போட்டு முடிச்சுங்க. இங்கே இங்கே எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எடுத்து எக்ஸாம் முன்னாடி வர எல்லாத்துக்குமே பயணம். ஸோ இந்த மாதிரி வரலாம் கீழே போட்டு ஒரு மாதம் போகலாம். இந்த மாதிரி பண்ணால் சரியா கராமாக்குள்ளே வந்துட்டோம். கராமாக்குள்ள எங்கே ஆகும் இப்போ நீங்கள் வெளியே வரும்போது மொத்தத்தில் உங்கள் 2 பேருமே 4 பேரும் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே கண்ணாடி டெஸ்ட் பண்ணலாம். அதான் உங்களுக்கு பேசி கூட நீங்கள் கண்ணாடி டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் முடியாது. அப்படி கிடையாது. ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம். பக்கத்தில் வந்துட்டோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் லிவிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கராமான்னு சொல்லலாம். ஸோ 80% இங்கே இந்தியன்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம சேட்டன் சேச்சி அவங்கள பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இங்கே தான் இருப்பாங்க. தனி பீப்புள் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவர் நிற்கலாம், ஆனால் நிற்க மாட்டாப்புல. ஸோ அதெல்லாம் நம்ம தான் நாட் பண்ணுவாங்க. இவர் தேடி போயிட்டா தான் நம்ம வந்து நிப்பாட்டணும். அவர் நிற்கிறதுனால நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே தான் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கு பின்னாடி வீடு இருக்குது. இந்த நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இங்கே. நான் காட்டுற மாதிரி சாரம் சார். ஸோ இதெல்லாம் நடிகைகள்லாம் வந்து வருவாங்க ரெஸ்டாரண்ட். நான் எப்பவுமே சண்டேலாம் பயங்கர பிஸியாக இருக்கும். இதாக இருக்குது சாரம் இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட்டு நம்ம ஆர்டர் எடுக்க போகிறது வந்துட்டு வேறு ஒரு ஐஸ்கிரீம் கடை. ஸோ எல்லாம் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், பார்க்கிங்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் சண்டே. ஸோ வந்துட்டோம், இங்கே தான் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இங்கே தான் நம்ம ஆர்டர் எடுத்துருக்கோம். இதை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போவோம். லெட்ஸ் கோ, வாங்க போவோம். சரி வாங்க போகலாம். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா மண்பூல். ஸோ மண்பூல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கராமா விட்டு வெளியேறி மண்பூல் இடத்துக்கு போகிறோம். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக மிக்ஸ். இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இருப்பாங்க. 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் இந்தியன்ஸ், ஒரு சைடில் அரபிக், மற்றபடி வேறு நேஷனாலிட்டி இருப்பாங்க. ஆனால் மண்பூலும் சரி கராமாவும் சரி மோஸ்ட் ஆஃப் 2 ஏரியாவும் இந்தியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ வாங்க இடத்த பார்த்து ரசிங்க. துபாயில் அந்த மாதிரி ஏரியாவும் இருக்குது, லைக் வெரி ரிச்சபிள் ஏரியாவும் இருக்குது. ஸோ துபாயோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ்.
எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. லோக்கல் ஈவன் நம்மளோட மாதிரி எக்ஸ்பர்ட் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதான் துபாயோட ஸ்பெஷல். பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் போகுது. இப்போ இது ஆம்புலன்ஸ் சைலண்டாக போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இந்த ஆம்புலன்ஸ் வந்து கொஞ்சம் சைலன்ஸ் அந்த மாதிரி லைக் சவுண்ட் கூட போச்சுன்னா நம்ம போகவே முடியாது. பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ் நம்ம அதுக்கு இடம் ஃபஸ்ட்டு கொடுத்தே ஆகும். ஸோ எஸ் வாங்க. இன்னொரு மெட்ரோ ஏடிசி நம்ம பெஸ்ட் மெட்ரோ சொல்லலாம். பிகாஸ் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். இதுதான் அந்த டிக்கெட் ட்ரெயினுக்கு எடுக்கிற சிஸ்டம்ஸ். ஸோ ஆம்புலன்ஸ் போகிறனால நம்ம பின்னாடி மெதுவாகவே போகணும். அவங்க சைரன் இல்லை இருந்தாலும் எதுக்கு நமக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு இடம் கொடுக்கல, இல்லை ஹிட் பண்ணிட்டீங்க தப்பி தவறி அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா ஹெவிலி ஃபைன். ஆம்புலன்ஸ் அண்ட் ஸ்கூல் பஸ்ஸஸ் அது ரெண்டுக்கும் சரியான ஃபைன் இருக்குது. ஸோ நான் சொன்ன மெட்ரோ ஸ்டேஷன் இதுதான் ஏடிசி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நான் பெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இதான் சொல்கிறது. நல்லா இருக்குது. பொண்ணு ரஷ்ஷாக இருக்கும் ஏரியா. அந்த ஹோட்டல். ஸோ அதான் போகிறோம். ரொம்ப திரும்பும்போது கொஞ்சம் லெஃப்ட் பார்த்துட்டு தான் திரும்பணும். பிகாஸ் இவங்களோட ரூல்ஸ் மாதிரி அப்படிங்களா. ஆனால் ஒன்றுங்க நீங்கள் ரூல்ஸ் நீங்கள் பெரிய போட ஃபாலோ பண்ணுவாங்க. பட் சம்டைம் போலீஸ் அந்த மாதிரி இல்லாத இடத்துல நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டு அடிக்கிறது போக முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ட்ராஃபிக்காக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப அதிகம். அண்ட் அதர் நேஷனாலிட்டி கூட இருப்பாங்க. பட் இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப அதிகம். சைலண்ட் பண்ணுவாங்க. சவுண்டு இல்லை வெயிட் பண்ணி தான் போட்டுருவாங்க. சவுண்டை போட்டால் நம்ம கூட எல்லாம் தெரியல. எஸ் நினைக்கிறேன். அடிக்கும்போது பார்த்து தெரியுமா வெறும் லைட் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அங்கே தான் போகணும். சரிதான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்தியன் கம்யூனிட்டி தான். இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கும்போது கராமா, பர்துபாய், மன்கூல் அண்ட் ப்ளஸ் டிஸ்கவரி கார்டன், ஜேஆர்டி, அப்புறம் அல்நாகா, அல்கிசஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ துபாயில் இந்த ஏரியாவில் மோஸ்ட் நீங்கள் வேலைக்கு தேடி வரீங்க, இல்லை வேலை செய்ய வரீங்க, அக்கோமடேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் நினச்சிங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் டு சூஸ் கராமா, பர்துபாய், மன்கூல், நாகா, கிசஸ். ஸோ இந்தியன் கம்யூனிட்டி அங்கே நிறையா இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் அப்படின்னா டன் நான் சொல்கிறேன். நம்ம வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி. ஸோ எஸ் ஒரு வழியாக டெலிவரி கொடுத்துட்டோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப், டெய்லி லைஃப். ஆர்டர் எடுக்க கொடுக்க. ஸோ துபாயில் டிஃப்ரெண்ட்டான ஏரியாவை பார்க்கணும், இல்லை நியூஸ் மற்றபடி அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.